திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தொடர்ந்து 3வது நாளாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 13ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். கார்த்திகை தீப திருவிழாவன்று தொடங்கிய இந்த கிரிவலமானது தொடர்ந்து தற்பொழுது 3வது நாளாக கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று மாலை தொடங்கிய கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவலம் இன்று பிற்பகல் வரை உள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் 3வது நாளான இன்றும் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தேரடி வீதி முதல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். டிசம்பர் 13ஆம் தேதி ஏற்றப்பட்ட மகா தீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் ஜோதி பிழம்பாய் மலை உச்சியில் இருந்து அண்ணாமலையார் காட்சி தர உள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து 11 நாட்களும் திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் இன்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தேரடி வீதியில் காத்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்பு அமைத்து திருக்கோவில் செல்லும் பாதைக்கு அனுப்பி வைக்கின்றனர்.